அனைவருக்கும் வணக்கம். நல்ல சொசைட்டி உருவாகணுங்கிறதுக்காக நான் உங்கள் பிரபாரன் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. டாஸ்மாக் ஊழல் வழக்கில் நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, என்ன வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டது அப்படிங்கிற அப்டேட் தான் பார்க்க போறோம். நீதிபதிகள் முன்னாடி இடி தரப்பு வழக்கறிஞர் ராஜு அவர்கள் வந்து அவங்களுடைய வாதம் அப்படிங்கிறத முதல்ல எடுத்து வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் துறையும் எங்க மேல வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை போடுறாங்க. நாங்க ரைடு நடத்துறப்போ அந்த டாஸ்மாக் துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், பெண் அதிகாரிகள் ரொம்ப கொடுமைப்படுத்தணும், மனித உரிமை மீறல் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறாங்க. பட் அப்படி நாங்க சோறு கொடுக்கல, நாங்க தூங்க விடல அப்படின்லாம் சொல்றாங்க. வீட்டுக்கே அனுப்பல, 3 நாள் வந்து தலைமை அலுவலகத்திலேயே வச்சு, டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலேயே வச்சு அவங்களை விசாரணை நடத்தணும் அப்படிலாம் சொல்றாங்க. பட் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து உண்மையா இருந்தது அப்படின்னா, டாஸ்மாக் துறையுடைய எம்டியா இருக்கக்கூடிய விசாகன் அமைதியா இருந்திருப்பாரா? அவரு ஒரு IAS கிரேட் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. ஸோ இதை மாதிரி ஒரு இடி டிபார்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அவர் அந்த விஷயத்துல அமைதியா இருந்திருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தனிப்பட்ட நபர்கள் வந்து யாருமே இது சம்பந்தமா இடி வந்து எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, எங்களை வந்து விசாரணைங்கிற பேர்ல கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு யாருமே சொல்லல. நாங்கள் ரைட்லாம் நடத்தி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் துறையும் வந்து உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஸோ வழக்கு போடுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல, அந்த காரணத்துக்காக இதை மாதிரி நாங்கள் வந்து உயர் அதிகாரிகளையும் பெண் அதிகாரிகளையும் ரொம்ப துன்புறுத்தணும், மனித உரிமை மீறல் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட சேர்த்து இதை வழக்கா மாத்திருக்காங்க அப்படிங்கிற வாதத்தை இடி தரப்பு வழக்கறிஞர் ராஜு அவர்கள் முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க நாங்க போனப்போ பெண் அதிகாரிகளை டார்ச்சர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. யாரையுமே நைட்ல கூட, லேட் நைட்ல கூட நாங்க வீட்டுக்கு அனுப்பல. விசாரணை அப்படிங்கிறது முடிஞ்சது அப்படின்னா ஈவினிங்கே பெண் அதிகாரிகளை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். அதே மாதிரி உயர் அதிகாரிகள், ஆண் அதிகாரிகள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள சில பேரை வந்து 3 நாள் வச்சு தலைமை அலுவலகத்திலே வச்சு, டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலே வச்சு விசாரணை நடத்தினது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான தூக்கம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் நாங்க வந்து விசாரணை அப்படிங்கிறத நடத்தினோம். ஸோ அதே மாதிரி விசாரணை எல்லாம் முடிஞ்சு நாங்க போறப்போ அவங்க கிட்டலாம் எல்லாருக்கிட்டையுமே கையெழுத்து அப்படிங்கிறத, இங்க இருந்து என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது எல்லாத்தையுமே அவங்க முன்னாடி தான் நாங்க பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணோம், சிஸ்டத்துல இருந்து எல்லாமே பண்ணிட்டு அதுக்கு ஒப்புதல் கொடுத்து அவங்களும் கையெழுத்து போட்டு தான் நாங்க இந்த ரைடியை முடிச்சுட்டு போனோம். ஸோ இதுல மனித உரிமை மீறல் அப்படிங்கிறது நடக்கல. இப்படி சொல்றது, அதாவது டாஸ்மாக் துறையும் தமிழ்நாடு அரசும் இப்படி சொல்றது அப்படிங்கிறது ஈடி தரப்பு மேல தேவையில்லாத ஒரு பழியை போடுறதுக்காக, இந்த கேஸை வந்து திசை திருப்பறதுக்காக சொல்றாங்க அப்படிங்கிற வாதத்தை ஈடி தரப்பு வழக்கறிஞர் ராஜு அவர்கள் எடுத்து வைக்கிறாங்க. உடனே தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் PS ராமன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. ஸோ அதுல வந்து இருக்கக்கூடிய ஆட்சிக்கு இருக்கக்கூடிய நற்பெயரை வந்து களங்கம் விளைவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு இடி அதிகாரிகள் இதை மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. நற்பெயர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, ஆனா எங்க இருக்குன்னு தான் தெரியல. நீங்க வேணா எங்கேயாவது தேடி பாருங்க, தமிழ்நாடு முழுக்க எங்கேயாவது வந்து ஆளும் அரசுக்கு வந்து நற்பெயர் இருக்கா அப்படின்னு. இருந்ததுன்னா கண்டிப்பா புடிச்சிட்டு வந்து நீங்க வந்து வீடியோல காமிங்க, அப்பா இந்த ஊர்ல வந்து இந்த அரசுக்கு வந்து இவ்வளவு நற்பெயர் இருக்கு அப்படின்னு வந்து தயவு செஞ்சு காமிங்க. ஏன்னா வாதம் அப்படிதான் வச்சிருக்காங்க, நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் மாதிரி வந்து இடி வந்து இந்த ரைடை நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு இடி தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஒன்றும் அரசியல் கட்சி கிடையாது, இதை மாதிரி வந்து இன்னொரு கட்சிக்கு வந்து கெட்ட பேரை ஏற்படுத்தணும்னு செய்யறதுக்கு இதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய DVSC, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. கீழெல்லாம் டாஸ்மாக் துறையில வந்து நிறைய லஞ்சம் வாங்கப்படுது, பாட்டிலுக்கு மேல 10 ரூபா வாங்கப்படுது அப்படின்னு நிறைய வழக்கு அப்படிங்கிறது பதியப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 45 FIR அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. ஸோ அதுல எந்த நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசு எடுக்காம இருக்கிறதுனால தான் நாங்க உள்ள வரோம். ஸோ அதே மாதிரி கீழ் மட்டத்தில் வந்து லஞ்சம் குடுக்கல் வாங்கல் நடக்குது அப்படின்னா அதுக்கு உயரதிகாரிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு அந்த உயரதிகாரி வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்துக்கு போகிறதுக்கு ஈடிக்கு உரிமை உண்டு. ஸோ அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து பணப்பரிமாற்றம் வந்து தவறா நடக்குது அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாவோ, இல்ல அது சம்பந்தமா அந்த துறை சம்பந்தமான ஏதோ ஆவணங்கள் வந்து இல்லீகலான ஆவணங்கள் வந்து தலைமை அலுவலகத்தில் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தாவோ, ஸோ அந்த இடத்த ரைடு நடத்துறதுக்கு ஈடிக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஈடி தரப்புலேருந்து இந்த வாதங்களை எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ கடைசியா நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 21ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது மீண்டும் தொடரும், திரும்ப நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள தமிழ்நாடு அரசு வந்து இந்த
வழக்கில் என்னென்ன விஷயங்களை புதுசாக கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக நடந்ததுங்க. இது சம்பந்தமான அப்டேட் அப்படிங்கிறத நான் நேற்றையே கொடுத்துருந்தேன். பொன்முடி வந்து அந்த விலைமாது ஸ்டோரி ஒன்று சொன்னாங்கல்ல, சைவ வைஷ்ணவ சமயத்தை வந்து அது கூட ஒப்பிட்டு ஒரு மோசமான ஸ்டோரி சொன்னாங்கல்ல, ஸோ அது சம்பந்தமான வழக்கு விசாரணை அப்படிங்கிறது நேற்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்தது. ஸோ அப்போ அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா அது சம்பந்தமான அப்டேட் கொடுத்துருந்தேன். பட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இன்னும் ஏன் பொன்முடி மேலே வந்து வழக்கு பதியல அப்படின்னு தமிழ்நாடோட டிஜிபி வந்து காணொலி மூலமா வந்து பதில் அளிக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்க. ஸோ நேற்று மதியம் அந்த உத்தரவு அப்படிங்கிறது போடப்பட்டிருந்தது. ஸோ ஈவினிங் வந்து தமிழ்நாடு தரப்புலேருந்து தலைமை வழக்கறிஞர் வந்து இது சம்பந்தமா ஆஜராகி என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஜிபி அவர்கள் வந்து காணொலி மூலமா ஆஜராகிறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு நேரம் வேணும். உடனே நீதிபதிகள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏங்க வீடியோ இருக்கு, எந்த ஆதாரமும் இந்த விஷயத்துல தேட தேவையில்லை, பொன்முடி அவர்கள் பேசின வீடியோவே ஆதாரமா இருக்கிறப்போ என்னத்துக்கு காலம் கேட்குறாங்க அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு 23ஆம் தேதி திரும்ப இந்த பொன்முடி இந்த ஸ்டோரி சொன்னார்ல, வெறுப்பு பேச்சு பேசினார்ல, ஸோ அது சம்பந்தமான வழக்கு அப்படிங்கிறது 23ஆம் தேதி விசாரணைக்கு வரும். ஸோ அதுக்குள்ள எஃப்ஐஆர் அப்படிங்கிறது பொன்முடி மேல பதியப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கடுமையான உத்தரவை நேற்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து டிஜிபிக்கு போட்டிருக்காங்க. ஸோ டிஜிபி 23ஆம் தேதி காணொலி மூலமா இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணையில் ஆஜர் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்குள்ள பொன்முடி மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. இதை தாண்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொன்முடி ஆல்ரெடி ஒரு வழக்கில் வந்து சொத்து குவிப்பு வழக்கில் வந்து தண்டிக்கப்பட்டாங்க. அந்த தண்டனை அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்தால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த சலுகையை வந்து பொன்முடி அவர்கள் வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு தமிழ்நாடு அரசுடைய தலைமை வழக்கறிஞர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொன்முடி அவர்கள் மேலே வந்து 5 இடங்களில் புகார் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நடவடிக்கை அப்படிங்கிறத எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புகார் கொடுக்கப்பட்டிருக்கு, ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த சம்பவம் நடந்து மக்கள் மத்தியில் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு, ஆனால் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற கேள்வியை தான் ஆழமா நீதிபதிகள் அவர்கள் வந்து திரும்ப திரும்ப வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 5 இடத்த புகார் கொடுக்கப்பட்டது, 10 இடத்த புகார் கொடுக்கப்பட்டது, அந்த விஷயமே தேவையில்லை. எத்தனை புகார் கொடுக்கப்பட்டாலும் அதை ஒரே புகாரா மாற்றி எஃப்ஐஆரா மாத்துக்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல புகார் கொடுக்கப்பட்டது அப்படின்னா அந்த வழக்கு அப்படிங்கிறது கொஞ்ச நாள்ல வந்து நீர்த்து போயிடும், அது பெருசா விசாரணை அப்படிங்கிறது எடுத்துக்கொள்ளப்படாது. ஸோ எத்தனை வழக்குகள் கொடுக்கப்பட்டாலும் அதை ஒரே வழக்கா மாற்றி 23ஆம் தேதி திரும்ப இந்த வழக்கு விசாரணை வந்து உயர்நீதிமன்றத்தில் நடக்கிறதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் அப்படிங்கிறது பதியப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஊழலும் இந்த வெறுப்பு பேச்சும் இருக்குல்ல, ஊழலுக்கு சமமானது தான் இந்த வெறுப்பு பேச்சு. ஸோ பொன்முடி வந்து ரொம்ப ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு பொறுப்பே இல்லாமல் இந்த விஷயத்த பேசியிருக்காரு. ஊழலை எப்படி நான் பார்க்குறேனோ அதே மாதிரி தான் பொன்முடியோட இந்த வெறுப்பு பேச்சை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்லியிருக்காங்க. இது போக மன்னிப்பு கேட்கறதுலாம் இந்த விஷயம் வந்து தெரியாமல் பொன்முடி அவர்கள் செய்யல, தெரிஞ்சுதான் செஞ்சிருக்காங்க. நம்ம அந்த வீடியோவை பார்க்குறப்பவே அதை புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த விஷயத்தில் மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சோ நேற்று நடந்த வாதத்திலிருந்து நாம புரிஞ்சிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா 23ஆம் தேதிக்குள்ள பொன்முடி மேல எஃப்ஐஆர் அப்படிங்கிறது பதியப்பட்டிருக்கணும். அப்படி பதியல அப்படின்னா அதுக்கும் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொன்முடி மேல நீங்க வழக்கே போடாம இருந்தீங்கன்னா, தமிழக காவல்துறை போடாம இருந்தது அப்படின்னா அதை வந்து நீதிமன்ற அவமதிப்பாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஐயோ நம்ம அமைச்சர் தானே, நம்ம கட்சி அமைச்சர் தானே, அவர் மேலே எப்படி எஃப்ஐஆர் போடுறது அப்படின்லாம் காலதாமதம் வளர்த்துறாங்க அப்படின்னா அதை வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கா எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வழக்குகள்ல இதுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் இதை மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ரெஃபரன்ஸை காட்டியே இந்த விஷயத்தை வந்து தமிழ்நாடு அரசு கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தமிழ்நாடு அரசு எப்படி இருந்தாலும் 23ஆம் தேதிக்குள்ள எஃப்ஐஆர் அப்படிங்கிறத போடணும். அப்படி போடலன்னா நீதிபதிகள் அவர்கள் சொன்ன மாதிரி இது வந்து நீதிமன்ற அவமதிப்பா மாறும். ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இது சம்பந்தமான விஷயங்கள் வந்து அடுத்த அப்டேட் ஏதாவது கிடைச்சது அப்படின்னா 21ஆம் தேதி டாஸ்மாக் சம்பந்தமான வழக்கு விசாரணை திரும்ப சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரப்போகுது. 23ஆம் தேதி இந்த பொன்முடி ஆபாச பேச்சு இருக்குல்ல, ஸோ இது சம்பந்தமான வழக்கு விசாரணை அப்படிங்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரப்போகுது. ஸோ இது சம்பந்தமான விஷயங்கள் வந்த உடனே அப்டேட்ஸ் வந்து முழுசா கிடைச்சது அப்படின்னா திரும்ப நான் இது சம்பந்தமா ஒரு வீடியோல வந்து உங்ககிட்ட பேசுறேன். இதே மாதிரி சொசைட்டியில் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இது என்னுடைய சேனல் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க, மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசுகிறோம், அவ்வளோதான். இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குது, உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்ட்ரோவில் வரக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். நன்றி.